காரா சேவ் எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். அதுக்கு ஒரு அகலமான பாத்திரத்தில் 2½ கப்பு கடலை மாவு ஜலிச்சு எடுத்துருக்கேன். 3/4 கப்பு அரிசி மாவு, 1 டீஸ்பூன் பெருங்காயத்தூள், 1 டீஸ்பூன் ஓமம், 1 டீஸ்பூன் மிளகுத்தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், 1/2 டீஸ்பூன் ஜீரகத்தூள், 2 ஸ்பூன் நெய், பூண்டு அரைச்ச விழுது எல்லாம் போட்டு கலந்து கொஞ்சமாக தண்ணி ஊற்றி நல்லா முறுக்கு மாவு பதத்துக்கு பிணைஞ்சிக்கணும். இப்போ கடாயில் எண்ணெய் காய வச்சு ஜல்லிக்கரண்டியில் வச்சு இப்படி அழுத்தினோம்னா கீழே நல்லா அழகாக எண்ணெயில் விழும். இந்த மாதிரி அழுத்தி எடுத்துக்கலாம். நம்ம முறுக்கு பிழியறதுலேயும் பிழிஞ்சு எடுத்துக்கலாம். பாருங்கள், இது நல்லா செகந்து வந்துருச்சு. இப்போ அதை எடுத்துடலாம். இப்போ முறுக்கு கல்லில் நிறைய ஓட்டை இருக்கிற கன்னை போட்டு அதில் மாவு போட்டு இப்போ எண்ணெயிலே நம்ம பிழிஞ்சு விட்டுக்கலாம். அது செவந்தோடனே எடுத்துக்கலாம். அதுலேயே ஒரு 2 கொத்து கருவேப்பிலை போட்டு பொரித்து எடுத்து கார சேவோடு சேர்த்திக்கலாம். நல்லா மணமாக